அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள் எடுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். இன்றைய சிந்தனைக்காக மறந்து போன மரபும் துழைந்து போன ஆரோக்கியமும். நம்ம என்ன விஷயத்தை மறந்துட்டோம் தெரியுங்களா? நம்ம பாட்டி வீட்டில எல்லாம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆட்டுக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம், மாவு ஆட்டுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஆட்டுவாங்க, ரைட் ஹேண்டில் தள்ளி விட்டுட்டே வருவாங்க. ஸோ இது வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் மறக்காது, ஒரு விஷயத்தை டக்குன்னு ஷார்ப்பாக நம்மளால் யோசிக்க முடியும். கூடவே ஆட்டும் பொழுது அந்த வயிற்று அடிப்புற தசைகளுக்கு ஒரு மசாஜ் கிடச்சிது. இது கருப்பையோடைய ஆரோக்கியமும் சரி, அந்த சினைப்பை, அந்த நம்மளுடைய ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய அந்த கருக்குழாய், இதெல்லாம் நல்லா மூவ் ஆகிறதுக்கு அந்த விஷயம் சப்போர்ட்டிவாக இருந்தது. அதெல்லாம் நம்ம மறந்ததுனால தான் என்னவோ இன்னைக்கு நிறைய ஹார்மோன் மாத்திரைகளுக்கு எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்ன மாதிரி புரதச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்க்கறது நமக்கு நல்லதா கெட்டதா? நல்லது அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள் எடுக்கும் பொழுது ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், நம்மளோட பசியை கட்டுப்படுத்தக்கூடிய வேலை, போதும் அப்படிங்கிற உணர்வு, சட்டைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, பசியை அடக்கிற தன்மை, பசியை குறைக்கிற தன்மை, அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இது கிடச்சிரும். இப்போ அடிக்கடி பசிக்கிற பிரச்சனை வராது நிறைய புரதச்சத்துள்ள உணவுகளை எடுக்கும் பொழுது. இது நன்மை. ஆனால் நாட்பட நம்ம நிறைய புரதத்தையே சாப்பிட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடலினுடைய ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் சீர்கேடடையும். அப்போ என்ன நடக்கும்? நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய வந்து இன்டைஜஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாய் துர்நாற்றம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, மலச்சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அடிக்கடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம நிறைய புரதம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா, புரதம் எடுத்தால் ரொம்ப நல்லது. என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸே வந்து, டாக்டர் புரதம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு தான் நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதுதான் அவ்வளோ ஹெல்தி. அப்போ நிறைய ப்ரோட்டீன் என்ன எடுக்கிறது? எந்த சேனல் பார்த்தோன்னாலும் நமக்கு வந்து ப்ரோட்டீன் அட்வொகேட் பண்ணுறது தான் ஒரு விஷயம். எந்த ஃபுட்டில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது நிறைய யோசிக்கிறோம். ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய ப்ரோட்டீனுடைய அளவு ஒரு நாளுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் சாதாரணமாக உட்காந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கும் பட்சத்தில் 30 கிராமுக்கு மேலே போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் ரொம்ப வெயிட் தூக்கி ஜிம்மில் போய் ஹார்டாக ஸ்டர்னஸாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, 6 பேக்ஸ் வைக்கணும், மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் 90 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. அப்போ அளவான ப்ரோட்டீன் 30 to 45 கிராம்ஸே எக்ஸசிவ், அது கரெக்டான அளவு. அப்போ அதை தாண்டி நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ப்ரோட்டீனால் நம்ம உடம்புல நிறைய நைட்ரோஜனஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து உருவாகும். அதை கழிவுகளாக வெளியேற்றத்திற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு தசை வலி வருது, நரம்பு இழுத்து பிடிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வாயில் வந்து துர்நாற்றம் ஏற்படும். என்ன காரணம்னா, நம்ம நிறைய ப்ரோட்டீன் எடுக்கும் பொழுது அதுலேருந்து கீட்டோன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும். அந்த கீட்டோன்ஸ்னால வந்து வாயில் வந்து ஹாலிடோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வாய் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா, நிறைய டீஹைட்ரேட் ஆகும் பொழுது, ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடும் பொழுது நம்ம சிறுநீரக கற்கள் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது யாரெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறுநீரக கற்கள் நிறையா உருவாகும். குறிப்பாக யூரிக் அமிலம், யூரிக் ஆசிட் வந்து ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் ஜாயின்ட் பெயின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
நிறைய புரோட்டீன் எடுக்கும் பொழுது நாட்பட எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய GFR உங்களுடைய கிட்னியோடைய செயல்திறன், அதில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேட்டிங் யூனிட் நெஃப்ரான்ஸோடைய செயல்திறனை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக சொல்லப்படக்கூடியது GFR அப்படின்னு சொல்கிறது. அது நமக்கு 90 அண்ட் எபோவ் இருக்கணும். ஆனால் நிறைய புரதம் நாட்பட எடுக்கும் பொழுது அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்திறன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ப்ரோட்டீன்னா நிறைய பேர் அனிமல் ப்ரோட்டீன் தான் நினைக்கிறோம். அதுவும் குறிப்பாக நிறைய சிக்கன் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி ரொம்ப டெலிஷியஸாக சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் நம்ம அசைவ புரதம் எடுக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கும். HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு குறையும். இரத்த குழாய்கள் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸோடைய அளவு கூட ஆரம்பிக்கும். இதனால் இருதயத்தினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே உடல் எடையும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய புரதம் எடுக்கும் பொழுது, அடிக்கடி நிறைய புரதம் நாள்பட எடுக்கும் பொழுது இந்த விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். அப்போது புரதம் அப்போ கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. புரதம் அளவாக எடுத்துக்கிட்டால் அதை விட அமிர்தம் வேறு எதுவும் கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு வேளை நீங்கள் நிறைய சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும். ஒன்று, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எந்த புரதம் எடுத்தாலும் அதுக்கு சரி பங்கு நார்ச்சத்துள்ள உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதோடு சேர்த்து எடுக்கணும். மூணாவது விஷயம், சைவ புரதம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை பழக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது சைவ புரதம் அப்படின்னா சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள், சிறுதானிய வகைகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பயிறு வகைகள், இது கூட நம்ம காய்கறிகளும் சேர்த்து எடுத்துக்கலாம். நட்ஸ் எடுத்துக்கலாம், சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் புரதமும் இருக்குது, அதே சமயம் நார்ச்சத்தும் இருக்குது. இதனால் நமக்கு இருதயத்தினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது புரதம் எடுக்கும் பொழுது நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஏன் அதிகமான புரதம் எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்க நேரிட்டால் நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.